பார்த்ததை மட்டும் வச்சு முடிவு எடுத்துட கூடாது. நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போவோம், வீட்டை பார்ப்போம், அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிப்போம். அதுக்கு பிறகு முடிவு எடுத்துக்கிடலாம். ஆமா, லட்சுமணன் சொல்றதும் சரிதான். பத்ராளி, நம்மளும் கொஞ்சம் விசாரிக்கணும். பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கறோம் பத்தியா, விசாரிச்சுதான் கட்டி கொடுக்கணும். சரிதான், நான் கட்டி கொடுக்க வேண்டான்னு சொல்லல, கொஞ்சம் எதுக்கும் தெரிஞ்ச வீட்டெல்லாம் விசாரிச்சுக்கிடுவோன்னு சொன்னேன். ஆமாமா, அதுவும் சரிதான். பத்ராளி குழந்தை சொல்லி சரிதான், கொஞ்சம் விசாரிக்கட்டும். நான் இப்படிதான் செல்லமாவை சரியா விசாரிக்காம பிடிச்சு கட்டி கொடுத்துட்டேன். பார்த்தா ஒரு பெரிய குடிகாரா இருந்திருக்காரு. அவளை கட்டி கொடுக்கும் போது சொந்தமா வீடு இருந்துச்சு, காடு இருந்துச்சு, எல்லாம் தான் இருந்துச்சு. இப்போ ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சு விட்டாரு. நம்மளால அதை போய் யார்ட்டையும் கேட்கவும் முடியல. அவ அப்பா அம்மாவும் இல்ல, யார்கிட்ட போய் கேட்க? இவளுக்கு போட்ட நகையும் பூராத்தையும் வித்து குடிச்சு விட்டாரு. தினாம குடிச்சிட்டு வந்து ஒரே சண்டை அடிபிடி. அந்த பிள்ளை அங்க நிம்மதியா வாழ விட்டாரு, அங்கேயே வந்து கிடந்துச்சு. இப்பதான் அவருங்க வந்திருக்காரு. இங்கேயாவது ஒழுங்கா இருப்பாருன்னு பார்த்தா இங்கேயும் குடிச்சிட்டு தான் தெரியாருங்க. அவ இந்த மாதிரி இருந்துடக்கூடாது, அதனால கொஞ்சம் நல்லா விசாரிச்சிருங்க. சரிக்கா, நம்ம எல்லாரும் போய் விசாரிச்சிருவோம். நீங்க, நானு, லட்சுமணே, ராமே, என் புருஷே, 2 பிள்ளைல 2 மாறுபாடுவ, வேணும்னா ரோசாவி குசுபையும் சேர்த்து கூட்டிட்டு போவோம். எல்லாரும் போய் விசாரிச்சுட்டு வந்துருவோம்க்கா. சரி பத்ராளி, அப்ப நாளைக்கு போவோமா? ஆமாக்கா, நாளைக்கு போயிடலாம். அவியிட்ட பிடிச்சிருக்கான முடிவை பெற சொல்லி என்னன்னு சொல்லி விட்டுருக்கோம். அவிய அதை புரிஞ்சுக்கிடாம வேற இடத்துல பொண்ணு பாத்திர கூடாது பத்தியல. அதனால நாளைக்கு போய் பாத்துருவோம்க்கா. தரகருக்கு போன் போட்டு சொல்லிடுறேன். சரி பத்ராளி. மைனி, அப்படியே அந்த சின்ன பையனுக்கு நம்ம அஞ்சலியை பேசுவோமா? ஒரே மேடையில வச்சு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா நல்லதுல்ல, எதுக்கு தனித்தனியா பண்ணணும்? நீங்க சொல்லி சரிதான் குழந்தை, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. பத்ராளிட்ட சொன்னேன், அவதான் சில்பாக்கு முதல்ல கல்யாணம் முடியட்டும், பிறகு அஞ்சலிக்கு அதை பத்தி பேசுவோன்னுட்டா. ஏக்கா, இன்னைக்குதான் பொண்ணு பார்க்க வந்தா திருதுப்படி நம்ம இப்படி பேசினாவே எதுவும் நினைச்சிட கூடாது பத்தியல. அதான் முதல்ல சில்பா கல்யாணம் பண்ணி போட்டோம், அதுக்கு பிறகு நம்ம அஞ்சலிக்கு அதை பத்தி பேசுவோம். அஞ்சலி இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா, சில்பாக்கு முதல்ல முடிப்போம். அதுவும் சரிதான் பத்ராளி. அஞ்சலிட்டே நான் இதை பத்தி பேசி பார்க்க அவ என்ன சொல்லியான்னு பாப்போம். அவ இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா பேசி பாப்போம். சரிக்கா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன், எனக்கு நேரம் ஆகுது. ஐயா, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும், அதனால வேலையாட்டேன்னு ஒப்படைச்சிட்டு வா, லேட்டா தான் போக முடியும். அம்மா, தினமும் வேலை செய்யற இடத்துக்கு லேட்டா போனா எப்படிமா இருக்கும்? நான் தாங்க முக்கியமான ஆளு, நாங்க இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காதுமா. அதனால நீங்களே போயிட்டு வாங்க. துற, நீ தான் பொண்ணுக்கு அன்னை, நீ தான் பொறுப்பா இருந்து எல்லாத்தையும் விசாரிக்கணும். வேலையும் நீ தான் இழுத்து போட்டு செய்யணும். யாருக்கோ மாப்பிள்ளை பாக்குற மாதிரி நீ உன் வேலை தான் முக்கியம் சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு, தங்கச்சி கல்யாணம் முடிகிற வரைக்கும் வேலையெல்லாம் ஒதுக்கி வை. தங்கச்சி கல்யாண வேலையெல்லாம் நீ தான் கவனிக்கணும். பா, அதான் தம்பி இருக்காலாம் பாத்துக்கிடுவான். எனக்கு அங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. இங்க பாருங்க, 2 பேரும் தான் பாக்கணும். அவன் பாத்துக்கிடுவான், நீ பாத்துக்கிடுவா, அவனெல்லாம் இருக்க கூடாது. 2 பேரும் பார்த்து எடுத்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க. நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவோம். சரிங்கப்பா, நான் இப்போ வேலைக்கு டைம் ஆச்சு, போயிட்டு வரேன். ஏமா, போயிட்டு வரேன் பெரியம்மா, போயிட்டு வரேன். எப்பவுமே இப்படிதான் வீட்ல ரொம்ப இருக்கதே இல்ல. இப்பலாம் வேலை வேலை வேலைன்னு அங்கேயே தான் போய் கிடக்கான். சம்பாரிச்சு 4 காசு எடுத்துட்டு வரேன்னா அதுவும் கிடையாது. பில்டிங் எல்லாம் மொத்தமா கட்டி முடிச்சாதான் கையில 4 காசு நிக்கும்னு சொல்லுவான். அதுக்கு பிறகு கேட்டா அந்த ரூபாயை தூக்கி இன்னொரு பில்டிங்ல போட்டுட்டேம்மா. இப்படியே தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி பத்ராளி, வீடு வேலைன்னா அப்படிதான், பிசினஸ் பண்ணியல்ல, போக போக லாபம் கிடைக்கும். சரிக்கா, நாளைக்கு எல்லாரும் போயிட்டு வந்துருவோம், ரெடியா இருங்க. நான் தரகருக்கு போன போட்டு சொல்லிடுறேன். ஐயா லட்சுமணா, கார்ல போமா இல்ல வேற வண்டி பிடிச்சிருவாமாப்பா? சித்தி, கார்லன்னா 7 பேர் தான் போக முடியும். 7 பேர்னா சொல்லுங்க, கார்லயே நான் கூட்டிட்டு போயிடுறேன். பத்ராளி, நம்ம லட்சுமணி கார்லயே போவோம். எக்ஸ்ட்ரா ஆள் வர மாதிரியா இருந்தா பைக்ல வரட்டும். சரிக்கா, அதுவும் சரிதான். நான் தரகத்தை சொல்லிடுறேன். சரி பத்ராளி. அஞ்சலி, நம்ம வேணா அங்க போய் பாப்போமா? ஷில்பா, அண்ணி இங்கதான் இருக்க சொல்லிருக்காங்க. வெயிட் பண்ணணுமா? அவங்களே
ஏப்ல சில்பா மைனி வாங்க. அவர் எங்க மைனி? அவரா? எவரு? அண்ணி ஷில்பா மாப்பிள்ளை பையனை கேக்குறா. எங்க அவரு? கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல. அவர் எங்க இங்க இருக்காரு? அப்பவே போயிட்டாரே. வாட்? அப்பவே போயிட்டாரா? அண்ணி உங்ககிட்ட நாங்க என்ன சொன்னோம்? மாப்பிள்ளை பையனை கூட்டிட்டு வாங்க, தனியா பேசணும்னு சொன்னோம்ல. எதுக்கு இப்படி பண்ணீங்க அண்ணி? அது கேக்கு நீ சன்னி வந்த மாதிரி துடிச்சிட்டு கிடக்கா? அண்ணி நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மைனி நாங்க தான் சொன்னோம்ல, பிறவு எதுக்கு இப்படி செஞ்சீங்க மைனி? நான் அவர்கிட்ட பேசணும்னு சொன்னேன்ல. சில்பா நீ பேச வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாத்தையும் நாங்களே பேசிட்டோம். வாட்? நீங்களே பேசிட்டீங்களா? என்ன பேசுனீங்க? அவிய வீட்டுல வேலைக்காரவி எல்லாரும் இருக்காவலாம், அதனால சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. அதான் நாங்களே எல்லாத்தையும் பேசிட்டோமே, நீங்க எதுக்கு தனியா பேசணும்னு தான் கூட்டு வரல. வாவ் பியூட்டிஃபுல். நானும் ஷில்பாவும் இவ்வளவு நேரம் அதை நினைச்சு தான் பயந்துகிட்டு இருந்தோம். நல்ல வேளை நீங்களே கேட்டுட்டு வந்துட்டீங்க. ரொம்ப ஹாப்பி. ஷில்பாவும் ஹாப்பி. ஹாப்பியா? ஏ சில்பா உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கோ? அது வந்து மைனி என்ன ரொம்ப இழுவையா இருக்கு? பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு இவ்வளவு இழுத்தா கல்யாணத்தை எவ்வளவு இழுப்பான்னு தெரியலையே. அண்ணி இவளுக்கு பிடிக்கிறது இருக்கட்டும், இவ கல்யாணம்னு பேசின உடனே வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டா. மாப்பிள்ளை பையனுக்கு இவள பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டீங்களா? அவருக்கு பிடிக்கிறது தானே முக்கியம். மாப்பிள்ளைக்கும் இவ்வளவுதான் ரொம்ப பிடிச்சிருக்குதான். மாப்பிள்ளை சில்பா அங்க நிக்க வரைக்கும் அவளையே தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஏன் போனதுக்கு அப்புறமும் அந்த திசையே தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஆமா ஆமா, அவருக்கும் இவ்வளவு மாதிரியே ரொம்ப பிடிச்சு போச்சான். அவருக்கு மட்டும் இல்ல, வீட்ல எல்லாருக்கும் பிடிச்சு போச்சான். வாவ் சூப்பர், அட்டகாசம், அமர்கலம். என்ன ஒரே அஜித் படம் பேரா இருக்கு? அண்ணி சந்தோஷமா இருக்குன்னு சொல்றேன். ஆனா என்ன இந்த சந்தோஷத்துல ஒரு சோகமும் இருக்குது. ஆமா அஞ்சலி, ஒரே ஒரு சோகம்தான். மாப்பிள்ள வராரு இவ்வளவு நேரம் நீ எதுவுமே திங்காம நிக்க வச்சிட்டியே. அட சோத்து முட்டை, நான் அதை சொல்லல. கல்யாணம் முடிஞ்சிட்டா நீ இந்த வீட்டை விட்டு போயிருவா, எனக்கு ரொம்ப போர் அடிக்கும்ல, அதான் சோகமான விஷயம்னு நான் சொன்னேன். நீ என்னடா நான் சோறுன்னு சோத்திலே இருக்கா? ஒன்னையெல்லாம் தீர்க்கவே முடியாது. ஏ சில்பா அங்க போன பிறகு அது கொஞ்சம் சோத்தை குறைச்சிக்க. எப்ப பார்த்தாலும் சோறுன்னு பறந்துட்டு தெரியாத, அப்புறம் மாப்பிள்ளை தப்பா எடுத்துக்கிடுவாரு. மைனியோ நான் என்ன அவர்கிட்டயே கேட்க போறேன்? அதான் வேலைக்காரவி இருக்காவல்ல, நான் அவியகிட்ட கேட்டுக்கிடு. விளங்கின மாட்டான். ஏன் மைனி இப்போ உங்ககிட்ட கேட்கல, அந்த மாதிரி அவியகிட்ட கேட்டுக்கிடு. சரி சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அண்ணி ஷில்பாக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு நான் இந்த பக்கம் வரவே மாட்டாளா? அந்த வீட்டுல தான் எப்பவுமே இருக்கணுமா? ஆமா அந்த வீட்லயே தான் இருக்கணும். நாங்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு வந்துட்டு இந்த வீட்ல தானே இருக்கோம், எங்க அம்மா வீட்லயே இருக்கோம். அந்த மாதிரி தான் ஷில்பாவும் போய் அந்த வீட்ல தான் இருக்கணும், இங்கெல்லாம் வர முடியாது. ஏதாவது முக்கியமான விசேஷம்னா மட்டும்தான் வருவா. அப்ப ஓகே, நான் பெரிய நடிகை ஆயிருவேன். அதுவே பெரிய விசேஷம் தான், அப்போ ஷில்பாவை கூப்பிட்டுக்கிடலாம். அட குத்தாலத்து குரங்க, விசேஷம் சொன்னது தீபாவளி பொங்கல. நீ படம் நடிக்க போறதெல்லாம் விசேஷம் கிடையாது. இத்தனை வருஷமா நடிக்காம என்னையா நடிக்க போறா? உனக்கும் கூடி சீக்கிரமே மாப்பிள்ளை பாப்பாவை கல்யாணத்தை முடிச்சிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போறதுக்கு பாரு. உன் கல்யாணம் விசேஷம் தான், அதுக்கு கண்டிப்பா வந்துருவா. நான் படம் நடிச்சு நிறைய சாதனை புரியணும், அதுக்கு பிறகுதான் கல்யாணம் காட்சி எல்லாம். அப்போ உனக்கு சீக்கிரத்துல ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியதான். வாட்? பாயாசம் வேண்டாம் நீ, நான் டயட்ல இருக்கேன். சரி சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏ டோபமண்டா வா, ஓடிடுவோம். ஷில்பா இப்போ நீ ஹாப்பி தானே? நீ ஆசைப்பட்ட மாதிரி அங்க வேலைக்காரங்க இருக்காங்க. இனி சாப்பாட்டுக்கு ஒரு பயமும் இல்ல. ஆமா அஞ்சலி, அத நினைச்சுதான் பயத்திலே இருந்தேன். இப்போதான் சந்தோஷமா இருக்கு அஞ்சலி. அப்போ இனி ஜாலிதான். சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ, ஹாப்பியா வாழு. சரி அஞ்சலி, பசிக்குது, நான் முதல்ல எல்லாத்தையும் தின்னுட்டு வந்துடுறேன்.
வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த saree எனக்கு எப்படி இருக்கு? ம் இருக்கு. என்னங்க இருக்குன்னு சொல்றீங்க? நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. என்ன இன்னைக்கு சாரி எல்லாம் கட்டியிருக்க? ஏங்க நம்ம வீட்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன நடந்துச்சு? நம்ம ஷில்பாவை பொண்ணு பார்த்துட்டு போறாங்க. மாப்பிள்ள எல்லாம் வந்திருந்தாரு, நீங்க பார்க்கவே இல்ல. இவ்வளவு நேரம் எங்க போயிட்டீங்க? எல்லாரும் நம்ம வீட்டுக்கு தான் வந்திருந்தாங்க தெரியுமா? நல்ல ஜாலியா இருந்துச்சு. சரி அதுக்கு என்ன? என்னங்க அதுக்கு என்னன்னு சாதாரணமா கேக்குறீங்க? நான் எப்படி இருக்கேன் சொல்லுங்களா? எல்லாரும் சொன்னாங்க நான் சூப்பரா இருக்கேன்னு. சாரில ரொம்ப ஒல்லியா இருக்கேன்னு சொன்னாங்க. சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா இருக்கேனா? ம் நல்லா இருக்கு போதுமா? என்னங்க சிம்பிளா நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? இது ரொம்ப யூஷுவலா இருக்கு. இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஏன் கோவப்படுறீங்க? ரொம்ப அழகா இருக்கா அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். சும்மா நார்மலா நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, அதுவும் நான் கேட்டதுக்காக சொல்றீங்க. இப்போ என்ன பண்ண சொல்ற? நல்லா இருக்கான்னு கேட்டா நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். வேணும்னா நீ அழகாவே இல்ல அசிங்கமா இருக்கான்னு சொல்லட்டுமா? எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? பின்ன ஒரு மனுஷன் வெளியே இருந்து வாரான், அவன் என்ன டென்ஷன்ல வருவான், என்ன பிரச்சனை அவனுக்கு இருக்கும்லாம் அவனுக்கு தெரியாது. என்ன நீ நினைச்சதை சாதிக்கணும் அவ்வளவுதானே உன் எண்ணம். இப்ப என்ன நீ ரொம்ப அழகா இருக்க பேரழகின்னு சொல்லணுமா? எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? நல்லா இருக்கேன் நான் தானே கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? நீங்க மாறவே இல்ல. ஷோ இவ வேற எப்போ பார்த்தாலும் நொய்யி நொய்யின்னு நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறா. அந்த சுப்பிரமணி வேற ஒரு பக்கம் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இவ அதுக்கு மேல டார்ச்சர். 2 டார்ச்சர் கிட்டே மாட்டிக்கிட்டு எங்கேயாவது போயிடலாமான்னு தோணுது. ஏன்டா இந்த வீட்டுக்கு நடிக்க வந்தோன்னு தோண ஆரம்பிச்சிட்டு. ஏங்க கொஞ்சம் மாறி இருப்பீங்கல்ல, எதுக்கு இப்ப மறுபடியும் கோவப்படுறீங்க? கோவலாம் இல்ல, நானே வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். நீ பேசினோடனே இன்னும் கொஞ்சம் கோவமா வருது அவ்வளவுதான். வேற என்ன டென்ஷன் உங்களுக்கு? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்? நான் உங்க வைஃப் தானே, சொன்ன என்ன? இங்க பாரு யாமினி, எனக்கு நிறைய பர்சனல் விஷயம் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் எல்லாம் நீ வைஃப்னு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்க முடியாது. சூர்யா, ஏய்யா சூர்யா. அம்மா வாங்க. ஏய்யா நம்ம சில்பாவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தாவே. அவங்களுக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு. நம்மளுக்கும் எல்லாருக்குமே மாப்பிளையும் பிடிச்சிருக்கு. அதனால நாளைக்கு அவங்க வீட்டை போய் பார்த்துட்டு கொஞ்சம் விசாரிச்சுட்டு வரலாம்னு இருக்கோம். நீ இன்னைக்கு மாப்பிளைய பார்க்கல, எங்க கூட நாளைக்கு வாரியாப்பா? இல்லம்மா நான் வரல, நீங்களே போய் பார்த்துட்டு வாங்க. நான் நிச்சயத்தை அன்னைக்கு பாத்துக்கிறேம்மா. ஏன்பா? அம்மா நான் பார்த்து என்னம்மா பண்ண போறேன், பெரியவங்க நீங்க பாருங்க. உங்க எல்லாருக்கும் பிடிச்சாலே எனக்கு பிடிச்ச மாதிரி தான்மா. சரி பாப்பா, நீ வரலையோ? இல்லம்மா நான் வரல. ஏமனிமா நீ வாரியா? இல்லத்த, அவர் வந்தா வார, இல்லனா நான் வரல. அதான் நான் இங்கே மாப்பிளை பார்த்துட்டேல்ல. ஏய்யா சூர்யா, நீ வரலனா ஏமனி வர மாட்டீங்க. நீங்க 2 பேரும் வேணா பைக்ல வாங்கலாம்ப்பா. இல்லம்மா நான் வரல, எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க போயிட்டு வாங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி பாப்பா, வாங்கிட்டோம். ஏம்மா ஏமனி, நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயமா. உன் வயசுக்கு இந்த அளவுக்கு பொறுப்பா நடந்துக்கிடுவேன்னு யோசிச்சு கூட பார்க்கல. என்னத்த சொல்றீங்க? அதாம்மா, சரோஜினிக்கு போட்ட நகை பூரா கவரிங் தானே. குசுப்பு அதை செக் பண்ணணும் போது உன் நகை தானே கொண்டு போய் வச்சிருக்கா, நீ தானே மாத்தி வச்சியா? எல்லாம் கேள்விப்பட்டேம்மா. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வீட்டு மருமகளா ரொம்ப பொறுப்பா நடந்துட்டு இருக்கா. நீ சூர்யாவுக்கு பொண்டாட்டி கிடைச்சது அவன் செஞ்ச புண்ணியம். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஐயா சூர்யா, யாமினி ரொம்ப நல்ல பிள்ளையா. அவளை நீதான் நல்லா பாத்துக்கிடணும். சரிங்கம்மா. இந்த வீட்ல எந்த மருமகளுக்கும் இல்லாத பொறுப்பு இவளுக்கு வந்திருக்கு பாரு. அதை பார்க்கும்போது கேட்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மன நிறைவா இருக்கு. நல்ல வேலைதான் இந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்திருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். துர்காப்ல வந்திருந்தா கூட இந்த மாதிரி பொறுப்பா இருந்திருப்பாளான்னு தெரியல. உனக்கு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்க ஐயா. குடும்பத்துக்கு ஏத்த மருமக யாமினி தான். நீ இவளை கண்கலங்காம பாத்துக்கிடணும். நீ கொஞ்சம் கோவக்காரனா இருக்க, உன் கோவத்தை குறைச்சிட்டு நல்லவனா நடந்துகிட்டீன்னா சொத்தை உன் பேர்ல எழுதி வச்சிருவேன். இனிமையாவது கோவத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் பொறுப்பான பிள்ளையா நடந்துக்கையா. உன் அண்ணனும் மாதிரி நீனும் இருக்கணும். சரிங்கம்மா. சரிப்பா, நீங்க பேசிட்டு இருங்கன்னு வாரேன். ஓஹோ இதான் விஷயமா? இந்த சொத்தை எப்படி என் பேர்ல எழுதி வாங்குறதுன்னு நானும் ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். இப்பதான் அதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த யாமினிய எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. அதே மாதிரி நானும் பொறுப்பானவனே எல்லாருக்கும் காட்டிக்கிடணும். அப்பதான் அவங்களே சொத்து எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி தருவாங்க.
இந்த சொத்தை எழுதி வாங்கணும்னா இதான் ஒரே வழி. நானும் அண்ணனுங்க மாதிரி ரொம்ப நல்லவனா நடந்துக்கணும். சீச்சி இல்ல, நடிக்கணும். இனி நடிச்சு சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்குறேன்.